அதாவது இலங்கையிலே கொத்து கொத்தாக பலாயிரக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டதை எல்லாம் அந்த இனப்படுகொலை நடைபெற்றதை சர்வதேசங்களும் தற்போது மறந்து வரும் சூழ்நிலையில் மீண்டும் அதை நினைவூட்டும் வகையிலே ஒரு பயங்கர சம்பவம் தற்போது புதைக்குழி கண்டெடுப்பு மற்றும் அங்கிருந்து அந்த அகழ்வாய்விலே அடுத்தடுத்து தோண்ட எலும்பு கூடுகள் கிடைக்கப்பெறுவது அந்த சம்பவம் இந்த இனப்படுகொலையை மீண்டும் கண்முன்னே கொண்டு வருகிறது என்றால் மிகையல்ல என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே செம்மணி என்ற இடத்திலே நடைபெறும் அகழ்வாய்விலே தற்பொழுது கண்டெடுக்கப்படும் எலும்பு கூடுகளால் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இதுவரை 80 எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 10க்கும் மேற்பட்டவை பச்சிளம் குழந்தை சிறுவர்கள் சிறுமிகள் என அவர்களுடைய உடல்களும் இருக்கிறது. எனவே அந்த அப்பாவிகளை தமிழர்களை பெண்கள் குழந்தைகள் என பச்சிளம் குழந்தைகளுக்கே விட்டு வைக்காமல் கொன்று குவித்த கொடூரம் அந்த கொடுங்கோளர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே அதிகாரத்திலே என்பதெல்லாம் தற்போது கண்முன்னே கொண்டு வரும் வகையிலே இந்த அதிர்ச்சி காட்சிகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றான் கூற வேண்டும். தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் அந்த பாட்டில் குழந்தை அந்த ஃபீடிங் பாட்டில் என்பார்களே அந்த பால் குடிக்கக்கூடிய பாட்டில்கள் கூட அப்படியே இருக்கின்றன, இன்னும் மக்காமல் இருந்திருக்கிறது. 1996, 97 காலகட்டங்களில் யாழ்ப்பாணத்தை அப்பொழுது சிங்கள இராணுவ படை பிடித்த பொழுது அங்குள்ள தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அந்த கொன்று குவித்த கொடுங்கோளர்களின் அட்டூழியத்தின் சாட்சிகள் தான் இந்த படுகொலைகளே கண்டெடுக்கப்படுகின்ற மனித எலும்பு கூடுகள் என்றால் அதிகமல்ல என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை அந்த படுபாதகர்கள் கொடுங்கோலன்கள் என்றுதான் கூற வேண்டும். சர்வதேசம் மறைந்து வரும் நிலையில் மீண்டும் சர்வதேசங்களே இந்த இனப்படுகொலை குறித்த குரல்கள் ஒலிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தற்பொழுது இலங்கையிலே சில குரல்கள் மேலெழுப்பப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும் பொழுது அங்கு வெளிக்கடை சிறை, கொழும்பிலே வெளிக்கடை சிறை என்ற மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சிறை உண்டு. அங்கு தமிழர்கள் 1983 படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட புதைக்குழி எங்கே என்பதையும் தோண்டி எடுக்க வேண்டும், அதற்கான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற குரல்களும் தற்போது எழுந்திருக்கிறேன் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இந்த கிருஷாந்தி குமாரசாமி என்ற பெண் என்ற பள்ளி மாணவி கொலை செய்யப்படுகிறார். அதற்கான விசாரணைக்காக அந்த குடும்பம் போராடுகிறது. அப்பொழுது கைது செய்யப்படுகின்ற ராணுவ வீரரின் பெயர் சோமரத்ன ராஜபக்ச. அந்த சோமரத்ன ராஜபக்ச கொடுத்த வாக்குமூலத்தில் தான் அந்த பள்ளி மாணவி கிருஷாந்தி செம்மணியிலே புதைத்தேன் என்று கூறுகிறான். அதன் பிறகு நான் இந்த பெண்மணி மட்டுமல்ல, இந்த பள்ளி மாணவி மட்டுமல்ல, இது போன்ற நூற்றுக்கணக்கான உடல்களை இங்கு புதைத்திருக்கிறோம் என்று கூற அப்போதுதான் அந்த படுபாதகத்தின் படுபாதகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. அதன் பின் தான் அகழ்வாய்வுக்கு உத்தரவிடப்பட்டு தற்போது இந்த அகழ்வாய்வுகள் 2025 பிப்ரவரியிலிருந்து நடைபெற்று வருகிறது. தற்போது 2 கட்ட அகழ்வாய்வுகள் நடைபெற்று இதுவரை 80 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 10க்கும் மேற்பட்டது பச்சிளம் குழந்தை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சிறார்களின் எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இனப்படுகொலையை மறந்து வரும் உலகமே மீண்டும் இந்த தமிழர்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும். சர்வதேசங்களின் பார்வைப்பட்டு படுபாதர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த அட்டூழியங்களின் சாட்சிகள் தான் தற்போது நம் கண்முன் நிற்கின்றன. எனவே நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தற்போது உலகெங்கும் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருக்கு என்றால் மிகையல்ல என்றுதான் கூற வேண்டும். ஓவியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.